டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரியில் லைட் சோர்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து நேச்சுரல் லைட் சோர்ஸ் இருக்குது, ஆர்டிஃபிஷியல் லைட் சோர்ஸ் இருக்குது. நேச்சுரல் லைட் சோர்ஸில் நம்ம மிகவும் பரிச்சயமானது, ரொம்ப எல்லாருக்கும் தெரிஞ்சது சன்லைட். இந்த சன்லைட்டில் நிறைய ரேஸ் வந்து அந்த பூமியை நோக்கி வந்துட்டுருக்கு. இதில் நம்ம கண்ணால் பார்க்கக்கூடிய லைட் வந்து விசிபிள் ரீஜன் மட்டும்தான் நம்ம கண்ணால் பார்க்க முடியும். இந்த ரேஸ் எல்லாமே வேவ் லென்த் அப்படிங்கிறத மையமாக வச்சு டிசைட் பண்ணுது. இப்போ வேவ் லென்த் கம்மியாக இருக்கக்கூடிய ரேஸ்க்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், வேவ் லென்த் அதிகமாக இருக்கிறதுக்கு எனர்ஜி கம்மியாக இருக்கும். இப்போ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காமா ரேஸ். இதில் வந்து வேவ் லென்த் ரொம்ப கம்மியாக இருக்கும், ஹை எனர்ஜி இருக்கும். இந்த காமா ரேஸ் பார்த்தீங்கன்னா ஆட்டம் பாம் வெடிக்கும்போது அதுலேருந்து வெளிப்படக்கூடிய ஒரு வகை ஹை எனர்ஜி ரேஸ். இது என்ன பண்ணால் மனித உடலில் உள்ள ஊடுருவி டிஎன்ஏ குரோமோசோம் வரைக்கும் போய் டேமேஜ் பண்ணி விட்டுரும். அதனால் 3-4 தலைமுறைக்கு இந்த ரேஸ் பட்டவங்க உடைய சந்ததிகள் வந்து ஊனத்தோடு தான் பிறப்பாங்க. அந்த அளவுக்கு ஹை எனர்ஜியானது. அதுக்கு அடுத்து வர்றது எக்ஸ்ரே. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருக்கும். எக்ஸ்ரே வந்து சதைகளை ஊடுருவும், ஆனால் எலும்புகளை ஊடுருவ முடியாது. அதனால எலும்பு பிரச்சனைகளை வந்து நம்ம ஸ்டடி பண்ணுறதுக்கு, அனலைஸ் பண்ணுறதுக்கு இந்த எக்ஸ்ரேஸை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வர்றது யூவி லைட், அல்ட்ரா வயலட் லைட். இந்த யூவி லைட்டில் 2 வகை இருக்குது, யூவிபி அண்ட் யூவிஏ. யூவிபி வந்து ஹை எனர்ஜி தான் யூவிஏ. யூவிபிங்கிறது பர்னிங் ரேஸ் அப்படிம்பாங்க. அதாவது மேலே பட்டுதுன்னா உடம்பையே வந்து அது எரிச்சிரும், அந்த அளவுக்கு வந்து பர்னிங்கான ரேஸ் அப்படிம்பாங்க. யூவிஏ அப்படிங்கிறது